நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழ் பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் என்ன படம்னா, என்ன படத்தினோட சிறந்த காட்சி பார்க்கலாம்னா, மதிமாறன் என்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தினோட சிறந்த காட்சி பார்க்கலாம். அதாவது இதில் மதி என்பது அந்த இவானா நடிச்சிருக்கிறாங்க. மாறன்ன்றது வெங்கட் செங்குட்டுவன்றவர் நடிச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் எம்எஸ் பாஸ்கரோடைய ஒரு தபால்காரர் வேலை செய்கிறார். அவங்களுடைய குழந்தைகள் ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கிறாங்க. அவங்க பேர் தான் அவங்க பேரில் தான் திரைப்படமே, மதி மாறன் அப்படின்ற திரைப்படம். இதில் இரட்டை குழந்தையில் ஒரு குழந்தைங்க நல்லா சரியான முறையில் இருக்கார். மதி ரொம்ப எல்லாம் சரியான முறையில் இருக்காங்க. அந்த இவர் நெடுமாறன்ற அவர் பேர் நெடுமாறன். அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் உயரம் குறைவாக மனிதராக இருக்கிறாங்க. அந்த அந்த குழந்தை உயரம் குறைவாக இருக்கிறதுனால நமக்கே தெரியும், சமூகத்தில் எவ்வளோ பெரிய இக்கட்டுக்கு ஆளாகும்னு நமக்கு தெரியும். நமக்கு என்னென்னா, அந்த உருவத்தை பார்த்து பாடி ஷேமிங் என்று சொல்கிற உருவத்தை பார்த்து கேலி செய்கிற ஒரு வியாதி சமூகத்தில் இருக்கிறது. அதை மிக அழகாக சாடி வந்த படம் என்று கூட சொல்லலாம். மிக அருமையான ஒரு கருப்பொருள் தான் அது. அதாவது அவர் எங்கே வகுப்பில் பள்ளியில் எங்கே போனாலும் எல்லாரும் குள்ளமாக இருக்கேன்னு அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த குள்ளமாக இருக்கிறவரும் உருவாகி அது கை கண் கால் மூக்கெல்லாம் தரித்து அவ்வளோ திறமையாக வந்திருக்குது இல்லையா? அது அரிதறிது மானிடலார் பிறத்தலார் இதுன்னு அவையார் சொன்ன மாதிரி ஒரு உயிர் தரித்து வந்திருக்கு இல்லையா அந்த பூமிக்கு. அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது எதையும் குறையா சொல்லிடக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி அந்த 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 குழந்தைய எல்லோரும் அந்த பள்ளியில் எல்லா மாணவர்களும் வரிசையாக நின்றுட்டு அது ஒரு தொழிலாம் உட்காந்து இந்த கிண்டல் பண்ணுறது. அதே மாதிரி அந்த தங்கைக்கு கோவம் வருது. அந்த வகுப்பில் எல்லோரும் பேசும்போது அவங்க தங்கைக்கு கோவம் வருது. அவங்க அதை வெளியே போகிற வர வழியில் கூட எல்லோரும் கிண்டல் பண்ணால், நீ மூக்கு மேலே குத்துடா அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இல்லைம்மா வன்முறையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்பா புத்திமதி சொல்வார். இந்த ஒரு முறை வகுப்பில் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கேள்வித்தாள்லாம் கொடுக்குறாங்க. கேள்வித்தாள் கொடுக்கும்போதே அவர் ஏதோ சரியாக எழுதியிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் மட்டமாக தான் பேசி கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் கோவம் வருது. அவர் கோவம் வரும்போது அவர் சொல்கிறாரு, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். ரொம்ப அழகான வார்த்தை. அதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் தான் அது. அதை டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். அது எவ்வளோ அழகான ஒரு வரி அது இல்லையா? அதுதான் திருக்குறள் சொன்னார், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. எவ்வளோ பெரிய தேராக இருந்தால் என்ன, பெரிய தேராக இருக்கும். அது அச்சாண்டி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ பெரிய 50 கிலோ 100 கிலோ வெயிட் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன கண் இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி நடந்து போகணுன்னே தெரியாது. அதனால் உறுப்பில் ஒன்றுமே இல்லை. அந்த உருவு அடுத்து மானிடராக பிறத்தலாக இருக்குதுன்ற மாதிரி மானிடராக பிறந்ததுக்கான ஒரு மதிப்பு தான் கொடுக்கணுமே தவிர இந்த உருவ குறைபாடுகள்லாம் வச்சு அதை பேசவே கூடாது. அது மிக அழகாக அந்த படத்தில் அந்த காட்சியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் பாருங்கள், அந்த காட்சியை ரசிங்க. நன்றி.